ஃப்ரெண்டு பேர் சொல்லி கெட்டவாதத்தில் திட்டியா? இல்லை இப்போ இவன் ஃப்ரெண்டு தான். அவளை போயிட்டு சும்மா ஜெனிசே நீ ஒரு லூ ஒரு டீசெண்டா திட்டி கத்துங்க பாப்போம். டீசெண்டாக திட்டி வளர்க்கல. முதல்ல டூர் போறவங்கள்ட்ட இருந்து ஆரம்பி. அதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னதான் பண்ணுவீங்க அந்த டூர்ல? போன உடனே அந்த இடத்த பிரமிச்சு பாப்போம். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா? Hey, I've seen this one. This is a class. அப்படி சமீபத்தில் நீங்கள் பிரமிச்சு பார்த்த இடம் மூணாறுல வந்து சிறுத்தையோட ஃபேஸ் மாதிரி மலை வந்து எப்படா இது? நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரீல்ஸ் வீடியோ அந்த மாதிரி போடுவோம். வீடியோ பண்றதுக்கு தான் அப்ப டூரே போறீங்க. இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனே சுடுபொட்டியை வச்சு தோற வெள்ளையாக்கிடுவேன். ரீசெண்டா ரீல்ஸ் பண்ணி போட்ட இடம் பாண்டிச்சேரி பேக் ஃபிளிப் பண்ணுங்க. சும்மா யாராவது ஷூட் பண்ணுங்க. அந்த ஷூட் இல்லடா. அட பொம்மால. ஏய் நீ யாரா நீ? டேய் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் போல் இருக்கு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஓ ஐயோ 5 பைசா கூட இல்லையே. உண்மை. ஓ நல்லா இல்ல. ஓ நீ உன் பெர்ஃபார்மன்ஸை கரெக்டா பண்ற. அம்மா இதுக்கு நான் என்ன கேக்குறேன், இப்போ இந்த இதை மெரினாலே பண்ண வேண்டியதானே, எதுக்கு பாண்டிச்சேரி போய் பண்றீங்க? தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை? என்ன பண்ணா இன்னும் என்னென்ன செய்வானோ? பாண்டிச்சேரியில என்னன்னா வேற விஷயத்துக்கு போனது. என்ன வேற விஷயமா போனீங்க? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. என்ஜாய் பண்ணினு பாய்ஸும் கூட சில் பண்ணி. என்ன சில் பண்ணீங்க? அவச்ச பூச்சி என்னன்னு போய்லாம் போலனா உலக பிறல ஒன்று இன்டர்நெட் கேடியலாமா ட்ரிங்க்ஸ் பண்ணு. சோ அப்ப போனது பெல்ட் அடிக்கவா? ரெண்டு விஷயத்துக்கும். இந்த உடம்பு எதுவும் தாங்கற உடம்பு. 15 மெம்பர்ஸ் போனோம் ஒட்டக்கனலுக்கு. அதில் ஒருத்தன் வந்துட்டு ஹிடன் ஃபால்ஸ் இருக்குடா, உழுந்தானா பாடிலாம் கிடைக்காது சார். என்னடா பொழுது போயிருச்சே ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துரு. ஆனா த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஃபுல்லா அட்டாட்டியா இருக்கும். ஒருத்தன்லாம் கத்துறான், என்ன தூக்கின்னு போங்க ப்ளீஸ் அப்படிங்கிறான். ஃபன்னா இருந்துச்சு அது. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இந்த டூர் போறதுல எல்லாமே கூட இது வரைக்கும் யாரும் போகாத இடத்துக்கு நான் போனேன்னு காட்டிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்கும். கண்டிப்பா சார். முட்டா பயில சார் அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். அது வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும். இவன் மட்டும் எப்படி இந்த இடத்துக்குலாம் போறான், இவனுக்குலாம் எப்படி இந்த விஷயம் தெரியுது அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்பாங்க. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடி. அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து நம்ம கத்தும்போது இந்த ஐ லவ் யூ அப்படின்னு கத்துனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி நமக்கே எக்கோ அடிக்கும். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அப்படி என்ன கத்துனீங்க நீங்க? என்னோட நேமே கத்துவேன், நித்யராஜ் நீ எப்படியாவது வாழ்க்கையில சாதிச்சிட மாட்டியா அப்படின்னு நம்ம கத்துவேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. என்ன கத்துவீங்க இந்த மாதிரி போனா? சும்மா என் ஃப்ரெண்டு பேர் சொல்லி ஏதாவது கெட்ட வார்த்தையில கத்துவேன். ஃப்ரெண்டு பேர் சொல்லி கெட்டவாதத்தில் திட்டியா? இல்லை இப்போ இவன் ஃப்ரெண்டு தான். அவளை போயிட்டு சும்மா ஜெனிசே நீ ஒரு லூ ஒரு டீசெண்டா திட்டி கத்துங்க பாப்போம். டீசெண்டாக திட்டி வளர்க்கல. உனக்கு தனியா கவனிச்சுக்கிறேன். லவ் யூ ஜெனு. ஓகே அது யாரு? ஜெனு. நான் தான் ஜெனு. எக்கோ கேட்கும் இல்லை, வேற ஏதோ பொண்ணு சொன்ன மாதிரி நினைச்சு. சொல்றதுக்கு ஒரு அறிவு வேணாவடா. மதர் அப்படி கத்துவ சார். அங்க கத்துவீங்களா? ஏன் அது? இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே. ஒரு டூருங்கிறது என்ன பண்ணினா கம்ப்ளீட் ஆகும்? எனக்கு ஒரு புது நட்பு கிடைக்கும் சார். திவ்யமா ஒரு மாதிரியா நல்லா இருக்கு. எல்லாம் தூங்கிடுவானுங்க, திடீர்னு எழுந்து தண்ணி வேணும் காஃபி குடிக்கணும்ன்றானுங்க. வண்டிலாம் எடுக்கக்கூடாது, நடந்தே போகணும். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். இருட்டு ரோடு கூட்டு போவானுங்க சார். இரவு நேரம் வாக்குறதுனால தான் ஒரு டூர் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீலிங். என்னடி இது? எங்க போவோம்? ஸோ 5 பேர் போனோம்னா ஏதாவது வீட்டில் எவனோத்த மாட்டுவான். அந்த ட்ரிப்பில் அவனை செய்வாங்க. எவனாவத்த மாட்டணும். எவனாவது ஒருத்தர் சிக்கி வந்து அவள் ஆனானா ட்ரிப் ஒரு இருக்கும் பேசுவோம் சார். என்னடா இழிச்ச வாய்ப்பா இருக்கு. அந்த ஏரியால என்ன ஃபுட் நல்லா கிடைக்குமோ அதை வாங்கி திருப்தியா சாப்பிடணும். இவன் கரெக்டான ஆளியா? ஜாலியா விளையாடுறோம், கொஞ்சம் அட்வென்ச்சரஸா இருக்க பாக்குறோம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சந்தோஷமா இருக்காங்க, இதை ஏன் குறை சொல்றீங்க? எனக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் வேணுமா சார்? சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு வந்து நிறைய போறாங்க. ஒரு உயிர் இழப்பு அது மாதிரி நிறைய ஏற்படுது. இவர் சொல்றாராம் வெக்கங்கட்ட பிள்ளைகள் போங்கடா நீங்களும் உங்களை. எனக்கு ஆத்திரங்கள் வருது. இளங்கன்று பயமறியாதுன்ற மாதிரி நாங்க அதுல போய் ரிஸ்க்ல லைஃப்ல என்ன ரிஸ்க்னு போய் பார்த்துட்டு வரதுல எங்களுக்கு ஒரு கிக் இருக்கு. இளங்கன்று பயமறியாது. ஆனா உங்களுடைய உயிர் எவ்வளவு வந்து உயர்வுங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனா பேரண்ட்டுக்கு தெரியும் இல்லையா? ஒரு காலையில எழுந்து வேலைக்கு போறோம். அப்ப காலையில போகும்போது திடீர்னு நமக்கு ஆக்சிடென்ட் ஆகவும் செய்யலாம், ஆகாமலே இருக்கலாம். அதுக்காக நம்ம வீட்லயே இருக்க முடியாது. என்னைய உளறற? நான் உளறல ராஜா, தெளிவா தான் சொல்றேன் சார் இன்றளவும் பாத்தீங்கன்னா நிறைய மலைவாழ் மக்கள்லாம் அந்த பகுதியில் வசிச்சுட்டு தாங்க சார் இருக்காங்க.
என்கிட்ட பேசுற மாதிரி எல்லார்ட்டையும் போய் மெண்டல் மாதிரி பேசிக்கிறதுன்னு வச்சுக்க. சரி புரியுதா சார் அவங்களுக்கு விலங்குகளை பற்றியும் மலையை பற்றியும் மலைவாழ் மக்களுக்கு தெரியும். உண்மை. நீங்க புதுசா அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க. அப்ப புதுசா போயிருக்கிற பொழுது உங்களுக்கு அதை பற்றி எப்படி தெரியும்? பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? சார் லைஃப்ல எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்குங்க. ஒரு ஆசைப்பட்ட விஷயத்தை அங்க போய் நம்ம பாக்குறோம், அந்த என்ஜாய்மெண்ட் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு திருப்தி. அடிச்சா மீச பிச்சிட்டு போய். என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க உங்க என்ஜாய்மெண்ட் ஓகே, உங்க என்ஜாய்மெண்ட்னால அடுத்தவங்களோட பாதிப்பை என்னைக்குதான் நீங்க உணர்ந்திருக்கீங்களா? குளிக்கும் போது பாறை மேல ஏறி அங்க குதிப்பாங்க சார். அங்க குதிக்கிறது இங்க பச்சை பிள்ளையில வச்சுட்டு குளிக்க முடியாது. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். ஃபால்ஸுக்கு போனாலும் நின்னு குளிக்கிறது கிடையாது, கத்துறது. நாங்க அதாவது கத்தி குளிச்சாலுமே நீங்க வந்து டிஸ்டர்பா இருக்க அமைதியா இரு அப்படின்னா நாங்க அமைதியா இருந்துப்போம். போனதுக்கு அப்புறம் நீங்க பீஸ்ஃபுல்லா குளிக்கலாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்க உற்சாகபானம் விட்டு அந்த அளவு கத்தும் போது ஹலோ சார் கொஞ்சம் அமைதியா குளிங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? முதல்ல அதை உற்சாகபானங்கிற பேர்ல இருந்து எடுத்துருங்க. ஏன்னா இதுவே ரொம்ப நல்ல பேர் மாதிரி இருக்கு. நீங்க ஹாப்பியா கத்துறது, ரொம்ப ஹார்ஷா கத்துறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றேன். மனசு துடிக்குது. மனசு வலி. சந்தோஷத்தோட வெளிப்பாடு தானே சார் அது. ஒரு தண்ணியை பார்த்தா நம்ம வந்து ஒரு சந்தோஷத்துல கத்துறது. ஒரு குழந்தைய கூட்டு போனா கூட அந்த குழந்தை கத்தும் இல்லையா? ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனாலே அது உங்கோட்ட அறிவினே நீங்க நினைச்சுக்கிறீங்க. சிங்கப்படுத்திட்டானே. இது என்னன்னு கேட்டா அவங்க கத்துறது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல, இது உள்ளூர் வைத்திருச்சல். நாங்க பாட்டுக்கு எங்க அறிவு மாதிரி ஜாலியா குளிச்சுட்டு இருந்தோம். இவங்க எல்லாம் ஊர்ல இருந்து வந்து டவுசரை போட்டு ஓன்னு கத்துறானுங்க. கடுப்பா இருக்கு. இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. ட்ரிங்க் பண்ணிட்டு பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரோட் சைடுல அப்படியே போட்டுட்டு போறது. வேணாம் சகோதரா, வேணாம். பாட்டில உடைச்சிட்டு போயிடுறாங்க மக்கள் நடமாடுற இடத்துல. இல்ல உடையாம இருந்தா கூட கல் எடுத்து உடைச்சிட்டு போறாங்க. அவனை செருப்பால் அடிப்பேன் நீ சொல்ற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? இந்த பாய்ஸ் டூர்ல குடி ஒரு பார்ட்டா இருக்கா இல்லையா? இருக்கு அண்ணே. அதானே இந்த சப்ஜெக்ட்டோட ஹார்ட் பீஸ். எல்லாருமே ட்ரிங்க் சாப்பிடுறோம் அப்படின்னா ஒருத்த மட்டும் நிறைய சாப்பிடுறோம், ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டையிடுவோம். அவனை கேர் பண்றதுக்கே நமக்கு அந்த ட்ரிப் ஃபுல்லாவே போயிடும். அவன் குடிச்சு பழகிட்டா, நான் கொடுத்து பழகிட்டேன். ஏதாவது சாப்பிட்ற இடத்துக்கு போனாலும் அங்க போயிட்டு கொஞ்சம் ஓவரா பிரச்சனை பண்ணி நேம் ஸ்பாயில் பண்ற மாதிரி ஆகுது. நீங்க இப்ப சவுண்ட் விட்டீங்க. சப்போர்ட்டிங் தான். கேங்குள்ளேயே ஒரு பிரச்சனை தேவையில்லாம ஃபார்ம் ஆயிட்டு அந்த இப்போட மூடே ஸ்பாயில் பண்ணி விட்டு. அது பண்ணி இப்படி வெறுப்பா பேசுறேன். ஒரு நிமிஷங்க. குடிக்காம இருக்கவங்களுக்கு அது ரொம்ப பிரச்சனையா இருக்கும் சார். அதனாலேயே ட்ரிப்ல பாதி பேர் ஒரு மாதிரி மனஸ்தாபம் ஆயிரும். எல்லாம் உன்னால் தான். எப்படி இந்த பையன் எனக்கு ஒரு அவுட்லெட் தேவைப்படுதியா, என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேக்குறேன். சென்னையில பப் இருக்கு. பப்புக்கு போய் குடி நல்லா இருக்குமா? ப்ரொஃபசர் இதை வரவேற்கிறீங்களா? பக்கத்துல கொடுங்க. ஒரு நிமிஷம் பாருங்க. அதுவும் தவறு தான் சார். வாயில் அடிக்க. தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் பேசலாம்.